கர்ம வீரர் காமராஜர் பற்றி எல்லோருக்குமே தெரியும். அந்த வானத்தை போன்ற களங்கமில்லாத ஒரு இந்திய தலைவர் சொல்லலாம். தமிழ்நாட்டின் மக்களுக்காக அரும்பாடுபட்டவர். மக்கள் திலகத்தின் மதிப்புமிக்க தலைவர்களில் ஒருவர் காமராஜர். ஒரு மேடையில் பேசும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் என்னுடைய தலைவர், காமராஜர் அவர்கள் என்னுடைய வழிகாட்டி என்று காமராஜரை அவ்வளவு உரிமையுடன் பாராட்டினார். ஒரு நாள் மக்கள் திலகம் விருந்துக்கு அழைத்தார். விருந்தில் அவர் என்ன சொன்னார்னா, ராமச்சந்திரா, உனக்கு இங்கே சைவ சாப்பாடு தான் இருக்கும், சாப்பிட்டு விட்டு செல்லவும் அப்படின்ட்டு சொன்னார். ஐயா, எனக்கு இங்கே தான் வீடு இருக்குது, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக காத்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் மக்கள் திலகம். காமராஜருடைய உதவியாளர் கேட்குறார், நீங்கள் யாரையும் விருந்து கூட மாட்டீங்களே, இவரை ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்றார். தம்பி, அவர் ஏகப்பட்ட சாப்பாடெலாம் போட்டு எல்லோருக்கும் போட்டு நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கார். அவருக்கு நம்ம ஒரு வேளை சோறு போட்டு அந்த புண்ணியத்திலேருந்து கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டார். முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஒரு நாள் காரில் செல்லும்போது ரயில்வே கேட் மூடி இருந்தது. அங்கே திரும்பி பார்த்தா வயலில் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லாமல் அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு வர சொன்னார் காமராஜர். அந்த பையன் வந்தான். நீ ஏன்டா பள்ளிக்கு போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸ்கூல் போனால் எனக்கு மத்தியானம் சாப்பாடு யார் கொடுப்பாங்க, அதனால தான் நான் ஸ்கூல் போகிறதில்ல அப்படின்னு பளிச்சுன்னு சொன்னான். அதை கேட்ட காமராஜர் ரொம்ப யோசித்து கொண்டு தன்னுடைய இல்லம் திரும்பினார். மறுநாள் சட்டசபையில் அவர் தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம். நம்மிடம் அதுக்கு தேவையான பணம் இல்லையே ஐயா அப்படின்னு சொன்னார் அதிகாரி. நான் பிச்சை எடுத்தாவது நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு அதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுத்தார். ஏன்னா ஃபண்ட்ஸ் இல்லையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி சொன்னார். அது மாதிரி மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவரின் பிறந்தநாள். இந்திரா காந்தி அவர்கள் மதித்த ஒரே தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் புகழ் வாழ்க, நீடூழி வாழ்க என்று வாழ்த்துகிறது மக்கள் திலகம் 777 சேனல்.